ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக பள்ளியிலே ஒரு பொருள் விடுபட்டிருக்கிறது. அந்த விடுபட்ட பொருளை நாம் பயன்படுத்தலாமா என்ற அந்த கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார். இந்த நிலையை பொறுத்தவரை ஒரு பொருள் விழுந்து கிடந்தால், யாரையாவது பொருளை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அதற்கு லுக்தா என்ற வார்த்தையை அரபியிலே பயன்படுத்துவார்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹுடைய சட்டத்தில் அதில் லுக்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். குறிப்பாக ஒரு மனிதனுடைய ஒரு தோழனுடைய பணம் தொலைந்து விட்டது, அந்த தொலைந்த அந்த பணத்தை யாரோ கண்டெடுக்கிறார்கள். அந்த கண்டெடுப்பதற்கு லுக்தா என்று சொல்லப்படும். எனவே அதற்கு இந்த தூய்மையான இந்த இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, பலவிதமான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. இதில் நீங்கள் அந்த விடுபட்ட பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம், அதாவது பெரிய அளவில் மதிக்கப்படுகின்ற ஒரு பொருள் அல்ல, சாதாரணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். பள்ளி வாயிலில் கிடந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் கிடக்கின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வெளியில் தெருவில் கிடக்குது, அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால், உதாரணமாக அந்த காலத்தில் சாட்டை, இந்த குதிரைகளுக்கு அடிப்பதற்காக பயன்படுத்துகின்ற சாட்டை, ரொட்டி, பழம், தடி, இப்படியான விஷயங்கள் கிடக்குது. இப்போ இது எடுத்து அந்த சாஹிப், அதை யார் பிறக்கிறாரோ அவர் பயன்படுத்தலாமான்னு கேட்டால், அவர் மற்றவங்களுக்கு சொல்லாமலே அதை பயன்படுத்தலாம். அதை தெருவில் கிடக்குது, சாதாரணமாக பொது இடத்துல கிடக்குது, பள்ளிக்கு சொந்தமானது இல்லைன்றது நமக்கு நல்லா தெளிவாக விளங்குகிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து பயன்படுத்தலாம் என்ற செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரஹஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அஸா வஸ்ஸௌத் வல் ஹபுல் இல்தகித்துஹு ரஜுல். ஒரு மனிதன் ஒரு தடி அல்லது ஒரு சாட்டை, அதே போன்று ஒரு கயிறு, இப்படியான சாதாரணமான ஒரு பொருள் கிடக்கிறது. அந்த பொருளை ஒரு விழுப்பொருளாக லுக்தாவாக கண்டெடுக்கின்ற ஒரு மனிதன் அதை பயன்படுத்தலாமா என்றால், அதை பயன்படுத்தலாம் என்ற சலுகையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு நிலை. இரண்டாவது நிலையிலே நீங்கள் அந்த பள்ளி வாயிலில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருள் எப்படிப்பட்ட பொருள் என்றால், அது ஒரு உயிருள்ள பிராணியாக இருக்கிறது. ஒட்டகம் நிற்கிறது பள்ளி வாயிலுக்குள்ளே, யாரோ ஆடு, மாடு, அதாவது ஒட்டகம், குதிரை, மாடு, இப்படியான பொருட்களை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நாங்கள் எடுப்பதற்கான அனுமதியை வழங்கவில்லை. ஏனென்றால் அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடியவைகள் என்ற காரணத்தினால், அது தன்னாலே மேய்ந்து தன்னாலே அது தன்னுடைய வீட்டுக்கோ அல்லது தன்னை வளர்க்கின்ற எஜமானிடத்திலேயோ அது சென்று விடும் என்ற காரணத்தினால் நபிகளார் அதை எடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை. புகாரி, முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு விழுப்பொருளை யாராவது எடுத்தால், மன் அகத லால்லத்தை, யாரை காணாமல் போன ஒரு பொருளை எடுத்துக்கொள்கிறாரோ பஹுவ லால், அவர் தவறு இழைத்தவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த மாதிரியான பொருட்களை நாங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா அது தன்னாலே பிழைத்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருக்கிறது என்ற காரணத்தினால், அது பள்ளி வாயிலில் இருந்தாலும் அல்லது தெருவில் கிடந்தாலும் நாங்கள் அதை எடுக்க முடியாது என்ற அந்த செய்தியை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இப்போ பணம் கொஞ்சம் ஒரு தொகை பணத்தை கண்டெடுக்கிறோம். இப்பொழுது அந்த பணத்தை உரியவர் எடுத்துக்கொள்வார் என்ற நிலை இருக்குமாக இருந்தால், அதை நாங்கள் அந்த இடத்திலே விட்டுவிட வேண்டும். அதை உரியவர் தேடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் என்றால் அதை நாங்கள் எடுக்காமல் சென்று விட வேண்டும். அது வீணாகிவிடும் அல்லது அது காற்றில் அடிபட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்றிருந்தால், அதை நாங்கள் எடுத்த பையோடு பாதுகாத்து வைத்து, பிறகு உரியவர் அதை தேடி வருகின்ற பொழுது அதை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். இது பள்ளி வாயிலுக்குள் கிடந்த பொருளாக இருந்தாலும் சரி, வெளியிலே கிடந்த பொருளாக இருந்தாலும் சரி,
அப்படியே நாங்கள் செய்ய வேண்டும். சில நேரம் சில மிருகங்களை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அது தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கும். உதாரணமாக ஒரு பாய்லர்ஸ் கோழின்னு வைங்க, இதை போட்டால் இது போய் தன்னால் தீன்புரைக்கு தின்று வாழக்கூடிய நிலையில் இருக்காது. அப்போ அந்த கோழி வீணாகிடும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதற்குரியவர் வந்தால் அதுக்குரிய பெறுமதியை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இப்படி அந்த பலவிதமான செய்திகள் அதிலே இருக்கிறது. எனவே அந்த அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற அந்த பொருள், அந்த வெளிப்பொருளாக லுக்தாவாக எடுக்கப்படுகின்ற அந்த பொருளை பொறுத்தவரையிலே அது வீணடிக்கப்பட்டு விடும் என்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அது வீணடிக்கப்பட்டு விடும்னா அந்த பயன்படுத்தி கொள்ளலாம். சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய, நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு கோழி, சாதாரணமான ஒரு ஆட்டுக்குட்டியையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அதை ஓனாய்க்கு விட்டு விடவா அல்லது சகோதரருக்கு விடவா என்ற அந்த செய்தியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓனாய்க்கு விடுவதை விட அவனுடைய சகோதரனுக்கு அது பயன்படட்டும் என்ற அடிப்படையில் அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே ஒரு சாதாரணமாக தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாங்கள் எடுத்து பயன்படுத்துவதில் குற்றமில்லை. சில வேளை அதற்குரியவர் வந்து நம்மிடத்தில் கேட்டால் அதற்குரிய பெருமானத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு சாப்பாட்டு பார்சலை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சாப்பாட்டு பார்சலை பார்க்குறோம், மதியமாயினா பழுதாகிடும் அப்படின்னு இருக்கும்போது அந்த சாப்பாட்டு பார்சலை நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்குரியவர் பிறகு வாரார் தேடிட்டு அப்படின்னா அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அப்போ நீங்கள் அந்த பள்ளியில் பொறுக்குகின்ற அந்த பொருளை பொறுத்தவரையிலே எந்த விதமான பொருள் என்கிறதை கவனத்தில் கொண்டு அந்த சட்டம் மாறும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த பள்ளி வாயில் விடப்பட்டிருக்கின்ற பாதணிகள்னு வச்சுக்கோங்க. பாதணி இப்போ பாட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்த முடியாது. அதுக்குரியவர் வந்ததை எடுத்து செல்வார் என்று நாங்கள் அதை விட்டு செல்ல வேண்டும். அப்படி சில வேளை அது வீணாகி விடும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்திவிட்டு அதற்குரியவர் வருகின்ற பொழுது அதற்குரிய பெருமானத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பதை மேற்படி செய்திகள் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக நீங்கள் ஒரு பையிலிருந்து பணத்தை எடுக்கிறீர்கள், வெள்ளி காசையோ தங்க காசையோ அல்லது பணத்தையோ நீங்கள் எடுக்கிறீர்கள் என்றால் அதனுடைய பை இருக்கக்கூடிய பேப்பரில் சுற்றி இருந்தால் அந்த பேப்பரை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அதனுடைய பையை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி ஒரு வருஷம் அதை அறிமுகப்படுத்துங்க. இப்படி ஒரு பொருளை சொல்லி அதனுடைய தொகைகளை சொல்லாமல், அடையாளங்களை சொல்லாமல், இப்படி ஒரு தொகை பணம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது, உரியவர்களுடைய அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளவும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யலாம். பள்ளி வாயில் அறிவிப்பது கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி வாயில் கண்டெடுக்கப்பட்ட பொருளை பள்ளி வாயிலுக்கு வெளியில் நின்று நாங்கள் அறிவிப்பு செய்யலாம். பள்ளி வாயிலுக்குள்ளிருந்து அறிவிப்பு செய்வதற்கு தடை வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸுகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பள்ளி வாயிலில் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏதாவது பொருள் கண்டெடுக்கப்பட்டால் அது தன்னாலே அழிந்து விடக்கூடிய நிலை இல்லை, அதை உரியவர் திரும்ப வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தால் அதை நாங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். அப்படி இல்லாமல் அதை யாரும் பயன்படுத்தாமல் அழிந்து போய்விடும் என்றால் அதை எடுத்து பயன்படுத்திவிட்டு அதுக்குரியவர் வந்தால் அதனுடைய பெருமானத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அல்லது ஒரு தொகை பணமோ அல்லது வெள்ளியோ தங்கத்தையோ கண்டெடுக்கிறோம் என்றால் நாங்கள் பள்ளிக்குள் நாங்கள் அறிவிப்பு செய்யாமல் வெளியிலே வந்து பொதுவாக இப்படி ஒரு தங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்குள்ளே, அது யார்றது என்று அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளவும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும். அதை நீங்கள் இப்போ பொறுத்தவரை ஒரு ஃபேஸ்புக்கில் போடலாம், ஒரு ட்விட்டரில் போடலாம், வலைத்தளங்களில் போட்டு அதனுடைய ஃபோட்டோலாம் பிடிச்சி போட்டோம்னா அடையாளத்தை அவன் பார்த்துட்டு வந்து சொல்லிடுவான். அதனால் அப்படி இல்லாமல் பொதுவாக இந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டு யார்றது என்று அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் போட்டு ஒரு வருடம் பார்க்குறீங்க, ஒரு வருடம் யாரும் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம், அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். சில நேரம் அதற்குரியவர் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்வாராக இருந்தாலும் நீங்கள் அதை அவருக்கு நீங்கள் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஹலால் என்று இருந்தாலும் கூட அவர் உரியவர் வருகிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் திருப்ப கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த மஸ்ஜிதில் நீங்கள் கண்டெடுத்த அந்த பொருளுக்கான சுருக்கமான பதிலாக இருக்கிறது. அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக
இருக்கிறான்.